foodies, welcome to Indian Recipes 1K. இன்னைக்கு இப்போ வந்து நம்ம கல்யாண இடங்கள்ல எல்லாம் போனா சாப்பிடக்கூடிய தேங்காய் பால் ரசம் தான் பண்ண போறோம். அது ரொம்ப ஈஸி. எப்படி பண்ணலாம்ன்றத பார்க்கலாம். ஈச்சொம்புல நான் வந்து புளிஜலம் எடுத்து வச்சிருக்கேன். நல்லா ஒரு பெரிய எலுமிச்சம்பழம் சைஸ் அளவுக்கு எடுத்துட்டு இருக்கேன். அதுல பொடியா நறுக்கின தக்காளி. இப்போ அடுப்பை ஆன்ல வச்சுக்கலாம். கொஞ்சம் ரசத்துக்கு தேவையான அளவுக்கு நம்ம ரசப்பொடி சேர்த்துக்கலாம். இப்போ இதுக்கு பெருங்காயம் சேர்த்துடலாம். பிகினர்ஸ்க்காக சொல்கிறேன். ஈயசொம்பில் வந்து புளிஜலம் எல்லாம் விட்ட பின்ன தான் நம்ம அடுப்பில் ஏற்றி வைக்கணும். நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், தெரியாத வாழ்க்காக சொல்கிறது இது. இப்போ இது வந்து கொதிச்சுன்னு இருக்கட்டும். ஒரு கொதி வரத்துக்குள்ளே நம்ம தேங்காய் பாலை எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இது வந்து ஒரு நல்ல கொதி வந்தாச்சு. இப்போ நம்ம இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். வாசனைக்கு ஒரே ஒரு பச்சை மிளகாவை ஜஸ்ட் போட்டுக்கலாம். அது நல்லா கொதிக்கட்டு நல்ல வாசனை வரும். இப்போ இது நல்லா கொதிச்சாச்சு. ஜென்ரலி ரசம் வந்து ரொம்ப கொதிக்க விட மாட்டான். இப்போ எடுத்து வச்சிருக்கிற தேங்காய் பாலை இதில் சேர்த்துடலாம். தேங்காய் பால் சேர்த்த பின்ன ஜஸ்ட் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சுன்னா இது மேலே கொத்தமல்லி தழையை போட்டுடலாம். இப்போ நம்ம இதுக்கு வந்து ரசத்துக்கு தாளிச்சு போட்டு போகிறோம். இது நல்லா நுரைச்சுன்னு வந்தா சொல்லி இப்போ நம்ம ஸ்டவ் ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிடலாம். ஜென்ரலாக வந்து ரசத்துக்கு நெய்யில் தான் பொரிச்சு கொட்டுவா. உங்களுக்கு நெய் வேண்டாம் அப்படின்னா வந்து நீங்கள் எண்ணெயில் கூட பொரிச்சு கொட்டிக்கலாம். நெய் சுட்ட பின்ன கடுகு போட்டுடலாம். கடுகு பொரிஞ்ச பின்ன ஜீரகம் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் பெருங்காயம். ஸ்டவ் ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிடலாம். நம்மளோட சூப்பர் டேஸ்டியான தேங்காய் பால் ரசம் ரெடி. நம்மளோட தேங்காய் பால் ரசம் ரெடியாக எடுத்து இது வந்து ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். உங்களுக்கு இவ்வளோ திக் தேங்காய் பால் வேண்டான்னா நீங்கள் வந்து இந்த 2-3வது தேங்காய் பால் எடுத்துக்கலாம். முதல் தேங்காய் பாலை நீங்கள் வேறு ஏதாவது சப்ஜிக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஈஸி அண்ட் இன்ட்ரெஸ்டிங் ரெசிபிஸ் நம்ம சேனலில் நிறைய இருக்குது. ஸ்டே டியூன்ட் ஃபார் மோர் ஈஸி ரெசிபிஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை பாய்.